இதில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், வழக்கம் போல தான் மாற்றுத்திறனாளிகள் என்று வரும்பொழுது அவங்களுக்கான கூடுதல் டைம் நம்ம ஒதுக்கீடு செய்வோம். 10 மணிக்கு குழந்தைங்கள்லாம் கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டாங்க. 10 to 10:15 கொஸ்டின் பேப்பர் பார்க்குறது, நம்ம அவங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுறதுலாம் முடிஞ்சு 10:15லேருந்து 1:15 வரைக்கும் தேர்வு நடைபெறும். ஒவ்வொரு கிளாஸ் ரூம் வெளியிலையும் குடிப்பதற்கான அந்த தண்ணீர் ஃபெசிலிட்டிஸ் செஞ்சுருக்கிறாங்களா, அந்தந்த ஸ்கூலுடைய கழிவறைகள் சுத்தமாக இருக்கிறதா அப்படிங்கிறதையும் உறுதி செஞ்சுக்கிறோம் நாங்கள். ஸோ ஒட்டுமொத்தமாக ஸ்கிரைப் அப்படின்னு வரும்பொழுது, உதாரணத்துக்கு இப்போ இந்த பள்ளின்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 பெண் பிள்ளைகள் வந்து எழுதிட்டாங்க. நாங்கள் போய் பார்த்தோன்னாங்க. ஆசிரியர் பெருமக்களே வந்து பல பேருடைய கோரிக்கைகளை ஏற்று இன்றைக்கி ஆசிரியர்களையும் வந்து நாங்கள் அதுக்கு நியமிச்சிருக்கோம். ஏறத்தாழ 7,400க்கும் மேற்பட்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் இன்றைக்கு ஸ்கிரைப் மூலமாக எழுதுகிறாங்க. ஸ்கிரைப்பில் எழுதுகிறவங்களுக்கு என்றைக்குமே எக்ஸம்ஷன் உண்டு. லாங்குவேஜ் அப்படின்னு வரும்பொழுது எதர் இங்கிலீஷ் ஆர் தமிழ் அப்படிங்கிற அளவில் இன்றைக்கி அதுவும் இன்றைக்கி முறையாக இன்றைக்கி எழுதிட்டுருக்காங்க. ஸோ மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோருக்கும் நான் வைக்க வேண்டியது ஒன்று தான். இந்த மாதிரி நேரத்தில் டைம் மேனேஜ்மெண்ட் மிக மிக அவசியம். இரவு முழுவதும் கஷ்டப்பட்டு கண்ணை முழித்து படிச்சுட்டு சரியாக சாப்பிடாமல் உடம்பை கெடுத்துறதுக்கு பதிலாக குறிப்பிட்ட நேரத்தில் இந்தந்த காலகட்டத்தில் இந்தந்த பாடங்களை படித்து முடிச்சுட்டு உரிய ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு வரணும். இங்கே வந்து தூங்குறதோ, இங்கே வந்து தூங்காமல் படித்ததனுடைய விளைவின் காரணமாக இங்கே சரியாக எழுத முடியாமல் அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லாமல் டைம் மேனேஜ்மெண்ட் மிக மிக அவசியம். அதே போன்று பெற்றவங்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் என்பது, நம்முடைய பிள்ளைகள் வெரி ஃபஸ்ட் டைம் எழுதும்போது யாரும் பதஷ்டப்படுத்தாதீங்க. நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறது மாதிரி இது இன்னொரு டெஸ்ட், அவ்வளோதான். எந்த வகுப்பறையில் உட்காந்து நீங்கள் படிச்சிங்களோ, எந்த நண்பர்களோடு உட்காந்து படிச்சிங்களோ, உங்களுக்கு என்ன பாடம் நடத்தப்பட்டதோ அதற்கான கேள்விக்கு தான் கேட்கப்படும். ஆனால் மகிழ்ச்சியோடு நீங்கள் எழுதுங்க. அந்த பயத்தை போக்கணுங்கிறதுக்காகத்தான் 3 விதமான ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு மூலமாக அந்த பயத்தையும் நாங்கள் போக்கியிருக்கிறோம். ஆக எந்த ஒரு பயமும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு நீங்கள் இந்த தேர்வை நீங்கள் எழுத வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோள். பெற்றவங்களும் பிள்ளைங்களுக்கு எந்த ப்ரெஷரும் போடாமல் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நாம் ஒரு உந்து சக்தியாக இருந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்க வேண்டுமோ அதை மனதில் வைத்துக்கொண்டு பிள்ளைகளை வந்து தட்டி கொடுத்து இந்த தேர்வுகளுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது பெற்றவங்க உங்களுடைய மிகப்பெரிய ஒரு கடமையாகவும் அதை நான் பார்க்கின்றேன். அந்த விதத்தில் நம்முடைய பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள் மூலமாக எங்களுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே மாதிரி இத்தனை நாட்களாக உங்களுக்கு பயிற்சி தந்த எங்களுடைய பெருமதிப்புக்குரிய ஆசிரியர் பெருமக்கள், ஏன்னா அவர்களுக்கான ரிசல்ட் வந்து வெறும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிசல்ட் மட்டுமல்ல, ஒரு டீச்சர்ஸ்க்கான ஒரு ரிசல்ட்டாகவும் ஒரு 2 மாத காலத்தில் வரக்கூடிய அந்த ரிசல்ட் அமையும். அதனால் அந்த டீச்சர்ஸ்க்கும், ஏன்னா ரொம்ப அந்த பணியை செய்திருக்கின்ற ஒரு தொண்டு உள்ளத்தோடு செய்திருக்கின்ற என்னுடைய டீச்சர்ஸ்க்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.